நோ உதயனா தம்பி நானா சொல்றேன். ஓ உதயனா தம்பி நானா ஏக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. உன்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? சேகர் பாபுக்கு கொடை பிடிக்கிற, அவர் உனக்கு பின்னாடி புடவை பிடிக்கிறாரு. பையன் சார் இந்த பால்சாமி. தமிழ்நாடு அரசின் உண்மையான கடன் அளவு 13,18,000 கோடி ரூபாய். ஒருவருக்கான கடன் பொறுப்பு 1,28,934 உயர்ந்துள்ளது. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா, கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய் அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்படா பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யார் வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. திருடுனியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடுனியா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. நேரு அவர் வச்சிருக்கிற ஒரு ஆளை நீங்க பிடிச்சாலே இருக்கிற கடன் எல்லாம் பாதி அடைச்சிடலாம். அப்படி சார் சாதாரண ஒரு ஐடி ஊழியர் அவருக்கு 1 லட்சம் கோடி எப்படி வந்தது? என்மொழி வேலையே போகல. அவருக்கு ஒரு 3,4 கோடி கார் எப்படி வந்தது? 3,4 கோடி கார் எங்க வந்தது? நேரு, பொன்முடி, ஏவா வேலுமணி, செந்தில் பாலாஜி, வேலு, அனைத்து அமைச்சரும் மொத்த பேருமே திருடர்கள் தான். அவங்க திருடர்கள் கூட்டம் தலைவர்கள் அவங்க தான். திமுக பிரமுகர்கள் தான். அவங்கள முதல்ல கைது பண்ணி இருக்கிற பறிமுதல் பண்ணி மக்கள் கவர்மெண்ட் பணத்தை அடையணும். இன்றைக்கு எவ்வளவு நாள்ல அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னா இந்த ஆட்சி இருக்க போறது இல்லை. அதிகபட்சம் இருந்தா 3 மாசம் அந்த ஆட்சி இருக்கும். 2 கோடி மக்கள் ஓட்டு போட்டுனா எப்பயோ 3 மாசத்துல கலையா 2 மாசம் கலையா யாரையா சொல்றது? இது மக்களா தேர்ந்தெடுத்தது. அதுக்கு பிறகு தானா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தில் பண்ணணும். 2 கோடி மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படி எப்படி 2 மாசத்துல கலையும் 3 மாசத்துல கலையும்? ஒரு புது மனுஷன் வந்திருக்கானா அவங்களுக்கு வழி காட்டுறது அதோட நம்ம பெருந்தன்மை. அது அவங்கள போய் பொறாமப்படக்கூடாது. ஏன் இந்த சின்ன பையன் வந்துட்டானு ஒரு பொறாமெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றும். என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார்கள். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். மகனை சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ருத்ரதாண்டவம் ஆடி உங்களை துண்ட காணும் துணிய காணும் ஓட வைக்கிறீங்க. கலைஞரின் பேரன், தமிழ்நாட்டின் எதிர்காலம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இந்த தேசமே உற்று நோக்கக்கூடிய பெரும் தலைவர். ஏப்பாளுற முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்றேன். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. தாவேக்கால ஒரு 10 எம்எல்ஏக்கள் போக தயாரா இருக்காங்க. எங்க ரெசிக்னேஷன்? எங்க? திமுக. எதுக்கு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸ். அவங்க என்ன கிரைசிஸ்? அவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க. என்ன கிரைசிஸ்? ஆளுங்கட்சி தான் மேடம். ஆளுங்கட்சியில அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். சார் எனக்கு புரியல. பட் என்னதான் கிரைசிஸா இருக்கட்டும், ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதுக்கு எதிர்கட்சிக்கு போவாங்க? இது வரலாற்று நடக்காத விஷயம். குடியரசு இலவசமா அந்த ஆர்டர் காப்பி இலவசமா என்ஓசி தான். என்ஓசிங்க 2 பேப்பருங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல,
சரியாகாத பைத்தியண்டா. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. டபுள் காட் ஆட்சி தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்க. டபுள் காட்டோட போய் மரீனா கடற்கரையில போய் உட்கார்ந்துக்கிட்டு கால் மாடல மனைவி, தலை மாடல துணைவி, மரீனா கடற்கரையில ஏர் கூலர்கள் சகிதம் இதுதான் டபுள் காட் ஆட்சி. உன்னோட ஆட்சி. நீ வந்து சோஃபா ஆட்சியை பத்தி நீ பேசலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. என்னைக்கு பேசுவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை எல்லாம் இருக்கிறது. எதுக்கும் பேசுறதுல பதில் இல்ல. ஆனா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. அண்ணே உடனே தானே எனக்கு ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையெல்லாம் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டு தந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தார், வாட்ச் கட்டிட்டு தந்தார், செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவை 43ஆம் நாள் காலை 8 மணி. நம்மளை விட ஒரு குட்டியா ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. சிஎம் சருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். உங்க அடியாள் நாளைக்கு அவரோட சோசியல் மீடியா மாஃபியாவை வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசுவாரு. நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், வாங்க பாப்போம். நிறைய பேர் என்கிட்ட நீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாத, போனாலும் ஃபங்க்ஷன்ல பேசாத அப்படின்னாங்க. சிஎம் சார், we need justice. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது. கேள்விகள் தொடரும் சிஎம் சார். 45ஆம் நாள் காலை 8 மணி. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு வச்சுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உடன்பிறப்புகளே வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து உடனே பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் கண்ணாடி சார் அது பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோசியல் மீடியா கோட்டு போட்டு தந்தாரு, செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள். அதுவும் எனக்கு தெரியல. பெண்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை. அதுவும் எனக்கு தெரியல. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி. அதுவும் எனக்கு தெரியல. நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே गाइस, திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.